ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் முழுக்க ஒரு ஸ்டாக்கில் பண்ணுறது எப்போதுமே ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். அப்போ நான் எப்படி ஸ்டாக்கில் பண்ணுறேன்? நான் ட்ரேட் எடுக்கிறேன், அந்த நேரம் மட்டும் லாஸ் ஆகுது. நான் பேப்பர் ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் அந்த நேரம் எனக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஆனால் நான் எப்போ ட்ரேட் எடுத்தாலும் எனக்கு லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? ஃபர்ஸ்ட், எப்போதுமே போருக்கு போகிறோம் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எப்போதுமே நீங்கள் போருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்யூப்மெண்ட், அதாவது கன்னாக இருக்கலாம், அம்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ஸ்கில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதுமானது. நல்ல பாடி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நிறையா பணம் இருக்கணும், அது இருக்கணும், அப்படியெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டாக்கை பெஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் செலெக்ஷனில் இருக்கணும். இப்போது மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நெகட்டிவாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு நம்மளுடைய டெலகிராம் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை அப்படியே காப்பி பண்ணி டெலகிராமில் பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 4000 நியர்பை 4000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய சேனல், சரிங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். இப்போது மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல் சைட் போகணும், இல்லை அப்படின்னா பை சைட் போகணும். இப்போது நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 நெகட்டிவாக இருக்குது. இப்படியான தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லூசர்ஸை எடுக்கணும், சரிங்களா? இதுலேயும் டாப் 10 எடுக்கிறது ரொம்ப நல்லது. எப்போதுமே உள்ள டெப்த்தாக போயிட்டு டாப் 10 சூஸ் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு நான் உங்களுக்கு, அதாவது டாப் 10 பாருங்கள், டாப் லூசர், சரிங்களா? டாப் 10 லூசர் யாருன்னு பாருங்கள், அதை எடுங்க. இல்லை அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக டாப் 10 வேண்டாம், டாப் 5 லூசர் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இதை நான் அப்படியே என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த 5 கீழே இருக்க அந்த 5 ஸ்டாக்ஸையும் என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த 5 லூசர்ஸையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை 1 by 1 ஓப்பன் பண்ணுறேன். அதனுடைய பர்சனல் தனிப்பட்ட முறையில் அதனுடைய சார்ட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக, சரிங்களா? இது நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஸ்லோவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம மார்னிங் ட்ரேடருக்கு போகிறதுனால 3 to 5 மினிட்ஸில் ட்ரேடே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹீரோ மோட்டார்ஸை நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த வீக்லி கேண்டில் போடணும். இந்த வீக்லி கேண்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த டேக்கு ரெட்டாக இருக்கான்னு பாருங்கள், சரிங்களா? ரெட்டாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தொடர்ந்து அந்த ஸ்டாக் சரிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து 2 என்ட்ரி இருக்குது. 1, சரிங்களா, 3 hours கேண்டில். இப்போ அன்னைக்கு நீங்கள் இந்த ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா 12:15 வரைக்கும் எப்படி இருக்கணும்? நிறையா சமயத்தில் என்னாகும், மார்க்கெட் 11:30 வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கும், அப்புறம் நெகட்டிவாக மாறும். அதனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் 12-15 வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 3 hour வரும். ஒரு நாளைக்கு 3 hour வரும். இதனுடைய லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் வரும். நீங்கள் மேஜராக எல்லா ஸ்டாக்லையும், இப்போ நான் டாடா ஸ்டீல் நான் டாப் லூசர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயும் நான் செக் பண்ணுறேன், ரெட்டாக இருக்குது. 3 hour கேண்டில் போடுறேன், 5ல் இப்போ 2 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, சரிங்களா? இது டாடா ஸ்டீல், இதுவும் 3 hour கேண்டில் இங்கே லோவை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் நான் வீக்லி கேண்டில் போடுறேன், டாடா மோட்டார்ஸ் ரெட்டாக இருக்குது, 3 hour கேண்டில் போடுறேன். ஸோ இங்கேயும் ப்ராஃபிட் இருக்குது, சரிங்களா? 5ல் 3 இதில் ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நான் வீக்லி கேண்டில் போடுறேன். ஸோ இதுவும் ரெட்டாக இருக்குது, சரிங்களா? பஜாஜ் ஃபினான்ஸ் இதனுடைய 3 hour கேண்டில் போடுறேன். ஸோ இதுலேயும் ப்ராஃபிட் இருக்குது. அப்புறம் என்டிபிசி ஃபைனலாக போடுறேன், இதனுடைய வீக்லி கேண்டில் போடுறேன்.
அதாவது ரெட்டாக இருந்தால் ஓகே, என்டிபிசி க்ரீனாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் செல் சைடு நீங்கள் என்ட்ரி கொடுக்க முடியாது. அப்படி என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா சின்ன லெவலில் ப்ராஃபிட் 3 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணாலே ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா. பட் நல்லா கீழே அதாவது ரெட்டில் இருந்துச்சுன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். அப்போது 5ல் வீக்லி கேண்டில் 1ல் மட்டும் க்ரீனாக இருந்துச்சு, அது மட்டும் பிரேக் ஆகி சின்ன லெவல் பாயிண்ட்ஸில் தான் கொடுத்துருக்கோம். பட் ரிமைனிங் இருக்க 4மே சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது, சரிங்களா. எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இதில் 3 ஹவர் கேண்டிலையும் செக் பண்ணலாம். அதே மாதிரி மார்னிங் டைமில் 10 மினிட்ஸ் கேண்டிலும் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் இதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போதுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், யார் சொல்லி கொடுத்தாலும் என்ன கற்றுக்கிட்டாலும் நீங்கள் லைவாக பார்க்கும்போது தான் நிறையா புரிதல் வரும். ஸோ இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நோட் பண்ணி வச்சுட்டு லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.